தமிழக மக்களுக்கு வணக்கம். கும்மி எரிகிறது, குடல் கருகுகிறது, கொடநாடு ஒரு கேடா என்று கருணாநிதி செல்வி ஜெயலலிதாவை பார்த்து கேட்பார். என்னன்னா, அவர் வந்து கொடநாடு சென்று விடுகிறார். அங்கிருந்து அவங்க வந்து ஃபங்ஷன் பண்றாங்க. ஏன்னா, அங்க கேம்ப் ஆஃபீஸ் ஒண்ணு இருக்கும். முதலமைச்சருக்கு என்று அங்க ஒரு முகாம் அலுவலகம் இருந்தது. அந்த முகாம் அலுவலகத்திலிருந்து அவர் பணி செய்வது அப்படின்றத வந்து அ விமர்சனமா வந்து கேட்டிருப்பாரு கருணாநிதி. இது எதுக்கு சொல்றோம்னாக்கா, இப்போ ஸ்டாலின் நீலகிரி போயிருக்கிறார். அது அரசுமுறை பயணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அது வந்து அவர் குடும்பத்துடன் தான் சென்றிருக்கிறார். அது அவருக்கு தேவைதான். ஓய்வு அப்படின்றது எந்த மனிதருக்குமே ஓய்வுன்றது அவசியம். அதனால அவர் போவது, அவர் குடும்பத்துடன் அவர் செல்வது அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்க போறதில்ல. ஆனால் அங்கு சென்றும் லூசுத்தனமான ஸ்டேட்மெண்ட்டுகளை எல்லாம் விட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம வந்து விமர்சனத்தை வைக்க வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு செல்லூர் ராஜு வந்து ஒரு கோமாளிங்கிறார். செல்லூர் ராஜு கோமாளி என்றால் நீ யார்? நீ ஆகச்சிறந்த கோமாளி. செல்லூர் ராஜு சட்டமன்றத்திலருந்து சட்டைய கிழிச்சுன்னு ஓடுனாரா? உன்ன மாதிரி. செல்லூர் ராஜு அந்த ப பகுதியில் செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். செல்லூர் ராஜுவோட அப்பாவை காண்பித்து அவர் வந்து இங்க எம்.எல்.ஏ ஆகல, அல்லது அமைச்சர் ஆகல. நீ அப்படியா? உன் மகன் அப்படியா? உன் உதவாக்கரையின் மகன் அப்படியா? இதுல பார்த்தீங்கன்னா, அந்த உதவாக்கரைய இவரே பெருமையா முன்னிறுத்தி, இதற்கு முன்னால் விளையாட்டுத்துறை என்றால் எந்த அமைச்சர் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் என்றால் எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது. இது ஒரு பெருமையா? முதல்ல உன்னுடைய அமைச்சர்கள் 32 பேரா, 33 பேரா, அத்தன பேரையும் உன்னால சொல்ல முடியுமா? பக்கத்துல உதயசித்தர் எடுத்துக் குடுக்காம உன்னால பேச முடியுமா? உன்னால சொல்ல முடியுமா? தேர்தல் அடுத்தது எப்ப வரப்போகுது? 2024 அப்படின்னு நீ கேட்கிற. நீ இருக்கிற வருஷமே 2025 கூட உனக்கு தெரியல. ஆண்டை முடித்து அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 2024 இந்த லெவல்ல தான் நீ இருக்க. நீ மத்தவங்கள பார்த்து கோமாளின்னு சொல்லலாமா? ஆகச்சிறந்த கோமாளி நீதான். அரசியல் புல்தடிக்கு பயில்வான் நீ. சரி அந்த விஷயத்தில் இதெல்லாம் வந்து மீடியா எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் நடந்தார், ஸ்டாலின் சிரித்தார், ஸ்டாலின் பூக்களுடன் கொஞ்சினார். இதெல்லாம் நீங்க வந்து போட தெரிஞ்ச மீடியா, உண்மையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் வந்து 1 வாரம் முன்னாடி ட்விட்டர்ல வந்து இது குறித்து ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, அந்த டாஸ்மாக் வழக்குல, அதாவது பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்றது எதுலருந்து எடுக்குறாங்கன்னா, அந்த முதல் தகவல் அறிக்கையில எடுக்குறாங்க. முதல் தகவல் அறிக்கை வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை போட்ட எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர்ல இருந்து தான் வந்து இவங்க ரெய்டுக்கு வர்றாங்க. அந்த அந்த எஃப்ஐஆர பேசிஸா வச்சு ரெய்டுக்கு வந்து அதிலிருந்து தான் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இவங்கள வந்து அ ரெய்டு நடக்கும்போது சில ஆவணங்கள்லாம் சிக்குது. அது அடுத்தது வரேன். என்னெல்லாம் சிக்கியிருக்குன்றது அடுத்தது வரேன். இதுல முக்கியமா ஸ்டாலின் குடும்பம் சிக்கியிருக்கிறது அப்படின்றது தான் இதுல கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. மீடியா அவர்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்க வேண்டும். நானும் 1 வாரம் முன்னாடி ட்விட்டர்ல இத பத்தி போடுறேன். என்னன்னு போடுறேன்? இந்த மாதிரி வந்து அந்த எஃப்ஐஆர்களை எல்லாம் அவசர அவசரமாக வழக்குகளை மூட பார்க்கிறார்கள். அந்த எஃப்ஐஆர் இருந்தா அந்த வழக்கு நிலுவையில இருந்தா தானே அத வச்சு நீங்க ரெய்டு வந்து இந்த பேசிஸ்லாம் வரும் அப்படின்னு மூட பார்க்குறாங்க. இதனால அந்த வழக்குக்கு சிக்கல் ஏற்படுமான்னா, சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றாலும், இந்த முயற்சியை இவர்கள் செய்கிறார்கள். அப்படின்றத வந்து எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் கூட டேக் பண்ணி இத தடுத்து நிறுத்துங்க. இடியும் சேர்த்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த பொதுநல வழக்கும் இதை நோக்கித்தான். அதாவது இந்த 41 எஃப்ஐஆர்களை வந்து இவர்கள் கை வைக்கக்கூடாது. அத வந்து அவசர அவசரமா மூடுவதற்கான வேலைகள் நடக்குது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஐ திங்க் சவுக்கு சங்கர் கூட அத பிரேக் பண்ணியிருக்காரு. அந்த நியூஸ பிரேக் பண்ணியிருக்காரு. இதை மீடியா எடுத்து பேசியிருக்க வேண்டும். காவல்துறையை வைத்து இந்த மாதிரி வந்து நீங்க அவசர அவசரமா மூட முயற்சி பண்றீங்களா? அப்படின்ட்டு. ஏன்னா, என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலா இந்த டாஸ்மாக் விஷயத்துல என்ன நடந்திருக்கு? ஏன்னா, மக்களுடைய நினைவாற்றல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது சிறப்பாக இருந்தாலும் கூட நெறைய விஷயங்கள் அவங்களுடைய பல்வேறு வேலைகளுக்கு பணிகளுக்கு நடுவுல இத மறந்துடுறாங்க. இவங்களுக்கு தெரியணுன்றதுனால தான். அதாவது 2020ஆம் ஆண்டு நவம்பர், டிசம்பர் வாக்குல வந்துட்டு ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்மாக் கடையில அது ஒரு குடவுன்ல. ஒரு ரூ. 60,00,000 வந்து பில்லிங் எக்ஸஸ் ஆயிருக்கு. அதாவது மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பதிவு செய்யப்படுகிறது. 15, 20 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்ற பட்சத்தில 25 லட்சத்துக்கு மேல இருக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த அளவுக்கு மேல இருக்கு அப்படின்னா, இடி வந்து அத எடுக்கலாம். கையில எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த 2020ஆம் ஆண்டு அந்த ரூ. 60,00,000 அப்படின்னு போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் பிளஸ் அது போல போடப்பட்ட ஒரு 41 எஃப்ஐஆர்கள். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் இடி உள்ள நுழையிறாங்க.
அப்போ இடி உள்ள நுழையும் பொழுது என்ன பண்றாங்க? ரெய்டு நடத்துறாங்க. ரெய்டு நடத்தும் பொழுது இவங்க எதிர்பார்க்கல. அதாவது டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள இடி வந்து ரெய்டு நடத்தும்ன்றத அவங்க எதிர்பார்க்கல. அத தான் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயி எப்படி ரெய்டு நடத்தலாம்? எங்களோட ஊழியர்கள நீங்க எப்படி டார்ச்சர் பண்ணலாம்? இப்படின்லாம் இவங்க போய் கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்ப எதிர்பார்க்காத நிலையில உள்ள வந்த உடனே அந்த விசாகன் என்பவர் உட்பட 3, 4 அதிகாரிகள். இவங்க கிட்டேருந்து இருந்த மொபைல் ஃபோனு இதெல்லாம் புடுங்கிடுறாங்க. எனக்கு வந்த தகவல் வந்து 3 மொபைல் ஃபோன் இந்த விசாகன் எம்டியோடைய 3 மொபைல் ஃபோன்கள் கைப்பற்றப்பட்டன. அந்த மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, முதலமைச்சருடைய தனிச் செயலாளராக இருக்கக்கூடிய ஐ திங்க் தினேஷா அவருன்னு நினைக்கிறேன். அவருடன் இவருடைய இந்த இது பேசியது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கிருந்து வந்ததாகவும், அதன் அடிப்படையில் பரிமாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து நமக்கு வரக்கூடிய ஆரம்ப கட்ட தகவல்கள். இந்த தகவல்களை ஊர்ஜிதப்படுத்தக்கூடியது எப்போனாக்க, இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் நமக்கு தெரிய வரும். அடுத்தடுத்த கைதுகளும் நடைபெறும். அப்பதான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இப்போ வரைக்கும் வரக்கூடிய தகவல்கள் இது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அமைச்சருக்கே தெரியாம, அதாவது செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் திருடிக் கொண்டிருந்த பொழுது, இந்த பக்கம் விசாகனும் தனியாக சொத்துக்களை வாங்கியிருக்கிறார் அப்படின்ற தகவலும் தெரிய வருது. இப்ப அதுல விசாகனும் சிக்குவார் அப்படின்றதுனால, அவர் அப்ரூவரா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மீதமுள்ள 2, 3 அதிகாரிகள் அவர்களும் அதே நிலைதான். அப்ப அவங்க கிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட்ட வாங்குறாங்க. இப்போ இதில பார்க்க வேண்டியது என்னன்னா, பிஎம்எல்ஏ கேஸ் பொறுத்தவரைக்கும், நீங்க வந்துட்டு உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இப்போ உதாரணத்திற்கு பிஎம்எல்ஏல வந்து ஸ்டாலினுடைய தனிச் செயலாளரா இருக்கக்கூடிய தினேஷ். தினேஷ் வந்து இங்க கொண்டு போய் 100 கோடிய குடுங்க, இங்க 150 கோடிய குடுங்க அப்படின்னு ஒரு கன்வர்சேஷன் இருந்தது. அந்த கன்வர்சேஷன் சிக்கி விட்டதுன்னு வைங்க. சிக்கினா என்ன ஆகும்னா, தினேஷை செயல்படுத்தியது யார்? இப்படின்ற கேள்வியை நோக்கி தான் விசாரணை அடுத்த கட்டம் போகும். அப்போ அங்க தினேஷ் மீது இந்த குற்றப்பத்திரிகையில வந்து சேர்க்கிறாங்க. தினேஷோட பேரை சேர்க்கிறாங்கன்னா, தினேஷ் தான் வந்து இது உண்மை அல்ல, நான் நிரபராதி அப்படின்றத நிரூபிக்கணும். நார்மலா மற்ற வழக்குகள்ல பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டுபவர்கள் அந்த குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமா கொண்டு வந்து வைக்கணும். ஆனால் இங்க எப்படி பிஎம்எல்ஏ பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்றால், நீங்கள் குற்றமற்றவர் என்பதனை நிரூபிக்க வேண்டிய கடமை கூடுதலாக உங்களிடம் தான் இருக்கிறது. அப்படின்ற வகையில தான் இந்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை அமைத்தது யாரு? இதே திமுக, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த பொழுது, சிதம்பரம் அப்பொழுது உள்துறை அமைச்சரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில இது வந்து பாராளுமன்றத்தில இதை வலுப்படுத்தி, இந்த பிஎம்எல்ஏ வழக்குகளை வலுப்படுத்த வேண்டும், இந்த சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு வந்தார்கள். இப்ப அதுவே இவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த கட்ட நடவடிக்கையில எப்ப இறங்குவாங்க அப்படின்னா, இப்ப விசாரணைக்கு விசாகனை அழைத்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அடுத்து தினேஷ் அழைக்கப்படுவார் அப்படின்றத நமக்கு வரக்கூடிய தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்திலேயே சபரீசன், ஸ்டாலின் போன்றவர்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதும் நமக்கு தகவல்கள் வருது. இதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது குறித்து மீடியா வாயே திறக்கவில்லை அல்லது வாயே திறப்பதில்லை அப்படின்றதுதான் இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. 2021லேருந்து இதுதான் கதை. நீங்க 2021க்கு முன்னால மீடியா எந்த அளவுக்கு கண்கொத்தி பாம்பாக இருந்து அப்படியே எது நடந்தாலும் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக்கி, அதை விவாத பொருளாக்கி எல்லாம் வந்தவர்கள், ஒரு முதலமைச்சரே கைது செய்யப்படக்கூடிய அளவிற்கு இந்த வழக்கு திரும்பி கொண்டிருக்கிறது அப்படின்றதை கூட அப்படியே கமுகமா அடக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கூப்பிடுறாரு முதலமைச்சர். முதலமைச்சர் கூப்பிட்டு இவங்கள கூட்டத்தில உட்கார வைக்கிறாரு. யார்? பத்திரிகையாளர்கள் எல்லாம். இப்படி ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை அழைத்து, நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பேசுங்கள் என்று சொல்வது என்பது பகிரங்கமாக லஞ்சம் கொடுப்பதற்கு சமம். நியாயமாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதை எதிராக கண்டன குரல் எழுப்பியிருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை அழைத்து, ஓனரு, ஊழியர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து உட்கார வச்சு எனக்கு ஃபேவரா நீ பேசுங்கன்னு சொல்றாருன்னா, அப்புறம் ஒரு பத்திரிகையாளரையும் நேர்ல பேசி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சரி நான் ஒரு ஆஃபீஸர போடுறேன் உங்களுக்கு. யார் வீட்டு பணத்தை எடுத்து நீ இதெல்லாம் பண்றீங்க? அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் இங்கே அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? ஏன் உன்னோட அரசாங்கத்தின் செயல்பாடு மீது உனக்கு நம்பிக்கையே இல்லையா? இந்த பத்திரிகையாளர்களெல்லாம் இப்படி பகிரங்கமாக நேரடியாக லஞ்சம் கொடுத்து அவர்களை நீ வந்து உன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதா? இதனால் தான் நீங்கள் இதையெல்லாம் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்களா?
ஸ்டாலினுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க போறது இல்லை. ஏன்னா திமுக காரனுக்கு என்னைக்குமே அது இருந்தது இல்லை. ஆனால் இந்த பத்திரிகையாளர்களுக்கு, இந்த பத்திரிகை ஊழியர்களுக்கு இவர்களுக்கு வெக்கம் இல்லையா? இவர்கள் போய் அங்க நிக்கலாமா? இதுல பார்த்தீங்கன்னாக்க, திமுக அனுதாபி, ஏன்னா திமுக அனுதாபின்னா பாவம் ஞானசேகர் மாரி எல்லாம் சொல்லிடுவாங்க. இருந்தாலும் சொல்றேன் நான், திமுக அனுதாபியா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே எங்களுக்கு தெரியாம எப்படி இந்த கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த கூட்டம் கமுக்கமாக நடைபெற்று இருக்கிறது. அங்க வந்திருந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, அப்படியே கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஒரு தனி ஆபீசர் கூட்டுறேன். உங்களுக்கு என்னன்னாலும் அவர கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு சால்வ் பண்ணி குடுத்துருவாரு. என்னங்க இது? இதுக்கு தான் டிஐபிஆர் என்ற ஒரு 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 நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? இது தவறான முன்னுதாரணம் இல்லையா? இந்த கவுண்டவுன் ஆரம்பித்து விட்டது. ஸ்டாலின் சிறைக்கு செல்லும் அந்த கவுண்டவுன் ஆரம்பித்து விட்டது. சபரீசன் சிறைக்கு செல்கின்ற அந்த கவுண்டவுன் ஆரம்பித்து விட்டது. இதை விவாதப் பொருளாக எடுத்து பேசாத மீடியாக்கள் கண்டனத்துக்கு உரியவை. ஆனால் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.